ஸோ சாப்பாடு வந்து நல்லா வெந்துட்டே இருக்கு. நம்ம வந்து கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ 200 கிராம்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து 1.5 kg ரைஸ் போட்டு நான் கீ ரைஸ் வந்து செய்ய போகிறேன். அது 5 rupees பாக்கெட் வருது இல்லையா, அந்த 5 rupees பாக்கெட் ஃபுல்லாக வாங்கி நம்ம கொட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம எண்ணெய் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம், ஆனியன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 green chilies வந்து போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து 50 grams இஞ்சியும் 50 grams கார்லிக்கும் போட்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த ஸ்பூனில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். புதினா எல்லாமே ஒரு கையளவு வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா வணங்கட்டும். நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால நான் 1/4 கிலோ பீன்ஸ் 1/4 கிலோ கேரட்டும் சேர்த்திருக்கேன். யாரும் மோஸ்ட்லி காய் சேர்த்த மாட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்றதுக்காக நான் சேர்த்திருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா இந்த காரம் பச்சை மிளகாய் காரத்துலேயே நம்ம வணக்கணும் காயெல்லாம் வேகணுன்றதுக்காக. ஸோ இதில் வந்துட்டு 3 படி அரிசிக்கு நான் வந்துட்டு டபுள் த டைம் எடுத்திருக்கேன். ஸோ 6 வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 வந்துட்டு காய்க்காக வேகிறதுக்காக ஊற்றிட்டேன். இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிட்டோம், தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அதில் வந்துட்டு ரைஸ் வந்து நம்ம ஆட் அப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரைஸ் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். வாட்டர்லேருந்து ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்திக்கலாம். ஸோ சாப்பாடு வந்து நல்லா வெந்துட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகட்டும். ஸோ அதோட இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுருக்கலாம். அப்படின்னா கீ ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம சூடாக வந்துட்டு நல்லா சிக்கன் உருளைக்கிழங்குலாம் போட்டு கிரேவி செஞ்சுருக்கோம்.